ஆப்பிள் வெர்சஸ் சாம்சங் வெர்சஸ் OnePlus. இதுதான் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் பெஸ்ட்டு காம்படிஷனாக இருந்துகிட்டு இருக்குது. OnePlusோட பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் OnePlus 8 Pro, சாம்சங்கோட ரீசெண்ட் அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் சாம்சங் Galaxy S21. இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட்? இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கலாம்? இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு ஃபோனையும் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூஸருக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். OnePlus இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த Gorilla Glass வெர்ஷன்ன்றது அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா பிராண்ட்ஸ் கரெக்டாக இது சொல்கிறது இல்லை. ஒரு சில இடத்துல Gorilla Glass 6 ஒரு சில இடத்துல Gorilla Glass வெர்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரெண்டு வெர்ஷனில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவோட லெஃப்ட் கார்னரில் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே லைட்டாக கர்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இது பிடிக்காது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்ன்றதால இந்த டிஸ்பிளேல தான் இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.5 mm வருது அண்ட் 199 grams வெயிட்டோடு வருது. இப்போ நம்ம சாம்சங்கோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இவங்க ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான Gorilla Glass. அண்ட் பேக் பொறுத்த வரைக்கும் சாதாரண பட்ஜெட் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் பேக் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 70,000 ரூபாய்க்கு ஃபோனை லான்ச் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பேக் கொடுத்தா யாராலையுமே ஒத்துக்க முடியாது. சாம்சங் ஏன் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட டாப் மிடில் இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்ன்றதால இன் டிஸ்பிளேல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. பட் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரியான பில்டு இவங்க கொடுக்கல. பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் OnePlus தான் இங்கே கிளியர் வின்னர். ஏன்னா நம்ம நிறைய காசு கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரியான பில்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ OnePlusக்கு நான் இங்கே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். OnePlus இங்கே 6.8 inchesக்கான Quad HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு சூப்பர் AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 19.8:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட லாஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Note 20 Ultraவில் கூட நம்மளால் Quad HD+ 120 Hz மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பட் OnePlus 8 Proவில் கொடுத்துருக்காங்க Quad HD+ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே தான். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுவே சாம்சங்னு வரும்போது இவங்களும் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் எந்தவித குறையும் வைக்க மாட்டாங்க. இவங்க 6.2 inches Full HD+ டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே செக்மெண்ட் நான் இங்கே OnePlusக்கு ஒரு ஸ்டார் தரேன். Quad HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் Full HD+ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைஸ் கம்மியான டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் சாம்சங் சூஸ் பண்ணலாம். ரெசல்யூஷனும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க OnePlus சூஸ் பண்ணலாம். நான் இங்கே OnePlus 8 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் இங்கே குவாட் கேமரா செட்டப் தராங்க. 48 MP பிரைமரி கேமரா, 48 MP அல்ட்ரா வைட், 8 MP டெலஃபோட்டோ அண்ட் 5 MP கலர் ஃபில்டர் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 16 MP மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் நம்மளால் மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமராவில் நமக்கு 1080p வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம சாம்சங் S21ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 12 MP டெலஃபோட்டோ கேமரா அண்ட் 12 MP வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்கே 10 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சைட் கேமராஸை வச்சு நம்மளால் மேக்ஸிமம் 8K 24 FPSல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 4K 30 FPSக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 1080pல நம்மளால் 60 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 10 MP செல்ஃபி கேமராவில் நம்மளால் 4K வீடியோஸ் எடுத்துக்க முடியும். 30 frames per second நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக தான் வரும். அதில் OnePlusல 48 MP சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். பட் வீடியோகிராஃபின்னு வரும்போது சாம்சங் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா செல்ஃபிலே நமக்கு 4K வீடியோ எடுக்க முடியும் அண்ட் ரியர் சைடில் 8K வீடியோ எடுக்க முடியும். ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் OnePlusம் வீடியோகிராஃபியில் சாம்சங்கும் பெஸ்ட்டாக பண்ணுது. இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். OnePlus 8 Pro இங்கே Qualcomm's ஃப்ளாக்ஷிப் 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 650 இருக்குது. இந்த ப்ராசஸரால் எல்லா கேம்ஸுமே ஈஸியாக புஷ் பண்ண முடியும். கேமர்ஸ் எந்தவித ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு தரமான ப்ராசஸர் தான் இது, ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். சாம்சங்னு வரும்போது நியூ ப்ராசஸரான Exynos 2100 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Mali G78 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 888 அண்ட் A14 Bionic சிப்புக்கு சிமிலராக இருக்குன்னே சொல்லலாம். பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது இந்த மூணு ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸுமே. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வெரி ஹை ப்ரியாரிட்டினா நீங்கள் சாம்சங்கை சூஸ் பண்ணலாம். OnePlusம் ஒன்றும் சலைச்சதில்லை. என்ன இங்கே போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா Snapdragon 888 இப்போ லான்ச் ஆகிடுச்சு.
உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடான மொபைல் வாங்கினோம்னா S21 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ப்ராசஸர் செக்மெண்ட்டில் சாம்சங் கேலக்ஸி S21க்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். OnePlus இங்கே 4510 mAhக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது நமக்கு ஒயர் சார்ஜிங் 30 வாட் கொடுக்குறாங்க. அதை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் 30 வாட் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலமாக நம்மளால் 3 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 120 வாட் டிஸ்பிளே இருக்கிறதால நமக்கு பேட்டரி இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ OnePlus இங்கே 4500 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாம்சங்கோட பேட்டரி கெப்பாசிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். சாம்சங் இங்கே 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் ஆப்பிள் அவங்களோட 12 சீரீஸில் சார்ஜரை கட் பண்ணதால் இவங்களும் இங்கே சார்ஜரை இன்க்ளூட் பண்ணல பாக்ஸில். நம்ம தனியாக தான் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வரக்கூடிய நாட்களில் எல்லா பிராண்டுமே சார்ஜரை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா சாம்சங் S21 சீரீஸில் இப்போ கட் பண்ணிட்டாங்க. Mi 11 சீரீஸ்லேயும் சார்ஜரை கட் பண்ணிட்டாங்க. போக போக நமக்கு சார்ஜர்ன்றது பாக்ஸில் வராதுன்ற மாதிரி ஆகிடுது. ஆல்ரெடி ஹெட்ஃபோன்ஸை கட் பண்ண மாதிரி. அண்ட் சாம்சங்கில் நமக்கு 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் ஒயர்லெஸில் நம்மளால் 4.5 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நாங்கள் OnePlusக்கு ஒரு ஸ்டார் தரேன். நான் 30 வாட் ஒயர்லெஸ் அண்ட் ஒயர்டு சார்ஜிங் தராங்க. அண்ட் சார்ஜரை முக்கியமாக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நான் OnePlusக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். OnePlusல இங்கே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் தராங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அதுவே சாம்சங்னு பார்க்கும்போது இவங்களும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோடிங் தராங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எந்தவித வெப்சைட்ஸ்லையும் இவங்க இன்னும் மென்ஷன் பண்ணல. கிளியரான இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங்க்கு வரலாம். OnePlusோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 55,000 கிடைக்குது. அண்ட் 12GB 256GB வேரியன்ட் 60,000 கிடைக்குது. அண்ட் 12GB 256GB வேரியன்ட் 60,000 கிடைக்குது. அது சாம்சங்னு வரும்போது 8128 வேரியன்ட் 70,000க்கும் 8256GB வேரியன்ட் 74,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது OnePlus தான் கிளியராக வின் பண்ணுது. நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது எந்த ஃபோன் வின்னர்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்காக சாம்சங் வாங்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்தெந்த மொபைல் எந்தெந்த செக்மெண்ட்டில் ஸ்டார் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் உங்களுக்கு முக்கியமானு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வீடியோகிராஃபி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஹை ப்ரியாரிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் சாம்சங் தான் சூஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி பட்ஜெட் உங்களுக்கு டைட்டாக இருக்குது, ப்ரீமியமான பில்டு வேணும், அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க OnePlus சூஸ் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட OnePlus 8 Pro vs சாம்சங் கேலக்ஸி S21 கம்பேரிசன் வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.